தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது, விரைவில் வருவார் இப்படிங்கிற செய்தி தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் வெளிப்படையாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதற்கான காலம் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் ஸ்டாலின் எப்போ அது தனக்கு உகந்ததுங்கிறத நினைக்கிறாரோ அப்போ செய்வார். இங்கே ஸ்டாலின் தான் எல்லாங்கிறதான் என்னோட கருத்து. இதில் தேவையில்லாமல் ஸ்டாலினை எதுக்க முடியாமல் உதயநிதினு பேசிகிட்டு இருப்பார். அது நீங்கள் பலகீனமானவங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். சி.வி. சண்முகத்துக்கு இறக்கே வெட்டுறதுக்கு அவரோட மாவட்டத்தை பிரிக்கிறது, வேலுமணிக்கு இறக்கே வெட்டுறதுக்கு அவர் மாவட்டத்தை பிரிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கேடர்ஸை வச்சு செய்ய முடியுமாங்கிற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோ எளிதாக பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? விழுப்புரத்தையும் கோயம்புத்தூரையும் பொறுத்திருந்து பார்ப்போம், முடியுதா முடியலையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அப்படி பிரிக்க முன் வந்தனா பகச்சிக்கணும் இல்லையா? பகச்சிக்கணும்னு நினைப்பாரா முதல்ல எடப்பாடி அவர்கள்? விஜய் அவர்களும் ஆடாக போறாரு 2026 தேர்தல். இன்னும் மீட்டிங்லாம் பெரிய லெவலில் போறதுக்கு இடங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்னோட கட்சிக்காரி அவ தான் பேசுறாரு. ஒரு மேடை நகரையும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வேணாமா ஒரு கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தினதா செய்திகள்லாம் வருது இல்லையா? சீமானை பொறுத்தளவில் இந்த மாதிரி தன்மை கொண்ட ஒரு தலைவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. வரவேற்பு இருக்கு இந்த மாதிரி தலைவர். அதனால தானே 8% வந்திருக்காரு. வரவேற்பு இல்லாமல் 8% எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா? சரி, இதை தவிர்த்துருந்தா முன்னாடி வந்துருந்தாரு. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குது, விரைவில் வருவார், இப்போ வருவார் அப்போ வருவார் அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் வெளிப்படையாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்காரு, அதற்கான காலம் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒருத்தன் தானங்க சொன்னேன், ஸ்டாலின் alone can do and undo things in DMK. ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ். எப்போ அவருக்கு தேவையோ, எப்போ அவருக்கு இதனால் லாபம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாரோ அப்போ அவர் செய்வார். அது டிலே ஆகலாம், அந்த டைம் அவர் முடிவு பண்ணுவார். எல்லா வீடியோ எடுத்து பாருங்கள். சும்மா பரபரப்புக்காக ஒரு கேஷியத்தை வச்சு அவங்கவுங்க சொல்லிட்டு போகிறது. அப்போ ஸ்டாலின் நாம் சொன்ன மாதிரி அந்த டைம் இப்போ வரலன்னு நினைக்கிறார். அப்கோர்ஸ் துரைமுருகன் தானும் தன்னோட ஆசையை வெளிப்படுத்தினதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் வெள்ளூரில் ஜெயித்தது துரைமுருகன் ஒரு பெருமையாக தான் அதை கருதுறாரு. அதுவும் அதிமுகவை அந்த ஃபுல்லாகவே வன்னிய பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு வாக்களிக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெள்ளூரில் அதிமுக டெபாசிட் இழக்க செய்ததில் துரைமுருகன் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கலாம். அவர் தன்னோட ஆசையை காட்டும்போது அதற்கான காலகட்டம் இப்போ வரல, அது இனி ஒரு காலகட்டங்கள் அது செய்யலாங்கிறது. ஒரு சீரியஸ் சொன்னார்னு நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியாக இந்த மாதிரியான காமெடியான பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு சரியாக ஜட்ஜ் பண்ண தெரியல. இன்சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்கு எனக்கு இதில் உண்மையிலே நான் வெளியிருந்து பார்த்து ஒரு நாளும் சொல்லாதவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லும்போது, அன்னைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வரும்போது பேராசிரியர் அன்பழகன் பெருந்தகை நம்பர் 2ங்கிறத கொடுத்தாங்க. அப்போ இவர் அந்த இடத்துக்குள்ளே 2 துணை முதல்வர் இருந்தால் என்ன? பல ஸ்டேட்டுகளில் இப்போ யூபியில் பிராமின்ஸை மதிக்கணும்னு பதக்கணும், ஓபிசியை மதிக்கணும்னு ஒரு குருமி கேசவ பிரசாத் மௌரியா கோரி சமூகத்தை சேர்ந்தவரும் துணை முதல்வராக இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி 2 துணை முதல்வர் இருந்தால் என்னங்கிற எண்ண ஓட்டம் அவர் சீனியர் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எண்ணத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு நம்மளாட்டே அது யூகிக்க முடியலை. அவர் ஜோவியலாக சொன்னாரா, சின்சியராக சொன்னாரா, எது சொன்னாருன்னு நமக்கு தெரியலை. ஆக்சுவலி என்ன பிளான் இருந்துங்கிறதும் நமக்கு தெரியலை. என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் எப்போ அது தனக்கு உகந்ததுங்கிறத நினைக்கிறாரோ அப்போ செய்வார். இங்கே ஸ்டாலின் தான் எல்லாங்கிறதான் என்னோட கருத்து. இதில் தேவையில்லாமல் ஸ்டாலினை எதுக்க முடியாமல் சீமான் இப்போ திருந்திட்டார். முன்னம்ம உதயநிதினு பேசிகிட்டு இருப்பார். அது நீங்கள் பலகீனமானவங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு பலம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்டாலினுக்கு ஒரு நிழல் தான் உதயநிதி, ஸ்டாலினை எதுக்க முடியாதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கலைஞரை கடுமையாக விமர்சிக்கீங்க, அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம். உங்களை பொசிஷன் பண்ணிட்டீங்க, ஸ்டாலினுக்கு இணையானவன் நான் கலைஞரையும் விமர்சிப்பேன். அந்த புள்ளியில் உங்களை பெரிய தலைவராக எடுத்து வச்சு இது பண்ணுறீங்க. எனிவே ஸ்டாலின் alone can do and undo things in DMK. he is calling the shots. எப்போ உதயநிதிக்கு ஒரு எலிமினேஷன் கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இட் இஸ் கிறிஸ்டல் கிளியர். எப்போங்கிறத அவர் முடிவு பண்ணிக்குவார். இதைத்தான் நான் சொன்னேன். அது சரியாக இருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி, என் கருத்து சரியானதில் எனக்கு மகிழ்ச்சி. கட்சிக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்னது ஜோவியலா சொன்னாரா, துரைமுருகன் ரொம்ப சீரியஸாக சொன்னாரா, அதையெல்லாம் தாண்டி
கட்சிக்குள்ள அவர் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலினுக்கு அடுத்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, உதயநிதிக்கு எதிர்ப்பு இல்லை, எனக்கும் கொடுங்கன்னு தான் கேட்குற மாதிரி தெரியுதே தவிர உதயநிதி கொடுக்கக்கூடாதுன்னெலாம் யாரும் அங்கே சொல்லலை. ஒரு பக்கம் வந்து தேர்தல் வேலையை இப்போயே வந்து திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி தலைமையில் KN நேரு அப்படின்னு சொல்லிட்டு 3 அமைச்சர்கள்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதிமுக தரப்புல இன்னும் சுணக்கமாக தானே இருக்குது. இன்னும் உட்கட்சி பூசலே வந்து சரி பண்ண முடியாமல் கூட்டணி அடுத்து எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. அதர்ஸில் மேலே நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி 20% வன்னியர்கள் ஆதரவில் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு பார்லிமெண்ட்ரி வேறு, அசம்பிளி வேறுலாம் சும்மா வெட்டியாக பேசி எடுத்துடுறாங்க. எம்ஜிஆர் என்ன சேலத்தில் 38% எடுக்கும்போது எம்ஜிஆர் திருநெல்வேலி 8% எடுத்தார். சேலத்தில் 38% எடுக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் திருநெல்வேலி 8% எடுத்தார். 10.5 விழுந்த ஓட்டுங்கிறத தெரியாமல் அட்டுக்களாட்டு, கருத்து குரல்களாட்டு, ஏசி ரூம் ஆட்களாட்டு பல அரசியல் விமர்சனங்கள் இருக்கிறாங்க. அல்லது அந்த 10.5 வன்னியர் சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு அச்சப்படக்கூடிய ஆளுங்களாக இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நம்ம உண்மையை பேசுகிறோம். ஸோ எடப்பாடி பழனிசாமி 2வது இடம் வன்னியர்கள் ஆதரவில் பெற்றிருக்கிறாரு. அதே வேளையில் அவருக்கு கொங்கு வேளாளர் நாடார் முக்குலத்தோர் பெல்ட்டில் பாஜகவோட அவர் கீழே கிடக்கிறாரு. அப்போ கட்சிக்குள்ளே அது பிரச்சனை இருக்குது. பாஜக வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இவர் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் இவருக்கு லீடர்ஷிப்பு போயிடும், அடி வாங்கிரும். அதனால அவர் அதை விரும்பலை. ஸோ இப்போ அவர் கட்சியை தன்வசப்படுத்தி தன்னை நிலைநாட்டுறதுலே குறியாக இருக்கிறாரு. அதுக்கான கெப்பாசிட்டி உள்ளவர் தான். ஒரு மாவட்ட செயலாளராக வந்து அதை காட்டிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு நோக்கம் கட்சியை டிசிடென்ட் இல்லாமல் தன்னை கட்சியில் பலப்படுத்துறது. கலைஞர் வந்து வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு ரெக்கே வெட்டுறதுக்கு சேலத்தை பிரிக்கிறது மாதிரி CV சண்முகத்துக்கு ரெக்கே வெட்டுறதுக்கு அவரோட மாவட்டத்தை பிரிக்கிறது, வேலுமணிக்கு ரெக்கே வெட்டுறதுக்கு அவர் மாவட்டத்தை பிரிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கேடர்ஸை வச்சு செய்ய முடியுமாங்கிற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இன்னைக்கு வந்து கட்சியை தன்வசப்படுத்தி தான் அதிமுகன்னு காட்டக்கூடிய வேலையில் அவர் இருக்கிறார். அவ்வளோ எளிதாக வந்து பிரிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? விழுப்புரத்தையும் கோயம்புத்தூரையும் பொறுத்திருந்து பார்ப்போம். முடியுதா முடியலையாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அப்படி பிரிக்க முன் வந்தனா பகச்சிக்கணும் இல்லையா? பகச்சிக்கணும்னு நினைப்பாரா முதல்ல எடப்பாடி அவர்கள்? விழுப்புரங்காரர் வந்து பாஜக வேண்டான்னு நினைக்கக்கூடியவர் தான். பாராளுமன்றத்தில் பொழந்து கட்டுறார் ராஜ்யசபாவில். அதே வேளையில் அதே ராஜ்யசபாவில் தம்பித்துறை காங்கிரஸ் அடித்து பாஜகவுக்கு இன்டைரக்டாக சப்போர்ட்டை கொடுக்குறாரு. இவர் வேலுமணி சேர்ந்தா ஒன்றும் ஜெயிக்காது. ஏன்னா பிஜேபிக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்புன்னா கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது, வன்னியர் அல்லாதவர்கள் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்குது, ஜாதிய முரண்பாடும் இருக்குது. நீங்கள் மதம் முரண்பாட்டை மட்டுமே பேசிகிட்டு இருப்பீங்க. ஜாதிய முரண்பாடுங்க இருக்குது, ஜெயிக்காதுங்கிறது என் கருத்து. ஆனால் ஜெயித்திருக்குங்கிறத வேலுமணி வந்து பெருசாக சொல்லி அவர் ஒரு மாறுபட்ட டோனை அங்கே போடுறாரு. உள்ளுக்குள்ளே இருக்குது பிரச்சனைகள். இந்த பிரச்சனையெல்லாம் மீறி தானே ஒருத்தர் தலைவராகணும். இப்போ கலைஞர் தோற்றதும் நெடுஞ்செழியும் விட்டு நிறைய பேர் டெசர்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா? அதுக்காக இவர் கலைஞருக்குள்ள ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக நான் இவரை பார்க்கல. பட் அவருக்கு கண்ணோட்டத்தில் அவர் தன்னை நிலைநாட்டதுக்கும் தன்னை அசெப்ட் பண்ணதுக்கும் தன்னை பலப்படுத்துறதுக்குமான வேலையை எடப்பாடி செய்யத்தானே செய்வார். எப்போ எடப்பாடி சாதகமாக அவர் என்ன செய்வாருங்கிறதையும் பேசிட்டோம்பா. ரைட்ஸ். அதே போல் விஜய் அவர்களும் ஆடாக போகிறாரு 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும். இன்னும் மீட்டிங்லாம் பெரிய லெவலில் போகிறதுக்கு இடங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சின்னு சொல்கிறாங்க, ஆனால் சேலத்தில் உறுதியாகிட்டு சொல்கிறாங்க. உறுதியான தகவல் வந்து கட்சி சைட்லேருந்து இன்னும் வரல. ஒரு ஆடானா எந்த மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க? அரசியல் சூழல் 2026 தேர்தல். விஜய் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்களால் 2024 கோட்டை விட்டுட்டார். 2024 அவர் வந்திருக்கணும், நாம் அழைச்சோம், அது அவருக்கு சாதகமான இடம்னு. அப்போ 39 கேண்டிடேட் தான் ஈஸியாக போட்டிருக்கலாம். கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் போட்டார், 38 போட்டார். ஆனால் 214 அவரால் போட முடியலை. 214 கேண்டிடேட் போடுறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம். என்ன வேணாலும் ஊடகத்தில் பேசிட்டு போயிடலாம். பிராண்டிங் மாஸ்டர் போய் ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகை ஊடகத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸை பார்த்து இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு லாபி பண்ணிக்கலாம். வெப் டிவிகளில் இப்போ எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 214 கேண்டிடேட் போடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கமல்ஹாசனால் அது முடியலை, விஜயகாந்தால் முடிஞ்சு. விஜயகாந்த் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். அதனால் விஜயை முடியாதுன்னு நான் சொல்ல வரல. முடியுமாங்கிறது பார்த்தா தான் தெரியும். சீயிங் இஸ் பிலீவிங். விஜயால் 214 கேண்டிடேட் போட முடியுமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாநாடு நடத்துறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. எங்கள் அண்ணன் சிவாஜி கணேசன் நடத்தாத மாநாடா இந்தியா டுடேல எழுதினான், என்டர் த ஹீரோன்னு பயங்கரமாக எழுதினான். நாங்களும் நல்ல மாநாடு, அண்ணன் வீரமாக வந்துட்டாருன்னு பெருசாக பார்த்தோம். அண்ணன் என்ன தீர்மானம் போட்டார் தெரியுமா? எல்லார் வீட்டிலையும் இந்திரா காந்தி படத்தை வைங்க, எல்லார் வீட்லையும் ராஜீவ்காந்தி படத்தில் வைங்க, அம்மா தாயை எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை தாங்கன்னு கேட்டார். சப்புன்னு போயிட்டு பெரிய மாநாடு போட்டும் சப்புன்னு போயிட்டு அந்த மாநாட்டுக்கு போனவங்களே மூப்பனார் தான் தலைவர்னு பாதி. விஜய் மாநாடு ஆயிரும் நினைக்கிறீங்களா? இஷ்யூ வேணும். அது நம்ம என்ன கொடுக்குறாருன்னு பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ விஜய் வந்து
அது நம்ம விஜய்க்கு நாம என்ன கொள்கை என்ன கருத்து மாநாட்டில் கண்டிப்பாக அறிவிச்சு தான் அவனை அறிவிப்பார்னு நினைக்கிறீங்களா? அது அறிவிச்சாதான் நம்ம அதுக்கப்புறம் பேச முடியும். அதுவரை அவர் சும்மா கட்சி ஆரம்பிக்காத அஜித் மாதிரி தான் கட்சி ஆரம்பித்த விஜய், கட்சி ஆரம்பிக்காத சிவகார்த்திகை மாதிரி தான் கட்சி ஆரம்பித்த விஜய். அது குறைவாக மதிப்பிடுறீங்க இல்லையா? குறைவாக மதிப்பிடலை. அப்போ விஜயகாந்த் மாதிரி பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா நான் என்ன மதிப்பிட முடியும்? எலெக்ஷன் கமிஷனே மதிப்பிட்டுட்டாருன்னா அப்புறம் நான் என்ன மதிப்பிட முடியும்? அது குறைவாக மதிப்பிட்டாங்கன்னா வேற யாரும் அதை கூட்டி மதிப்பிட முடியாது. அவங்க என்ன மதிப்பிடுறாங்களோ அதை குறைச்சி நானும் மதிப்பிட முடியாது. மதிப்பிட வேண்டியது தேர்தல் ஆணையம் 2026. அதுக்கு 214 போட்டுக்கிடுவாராங்கிற கேள்வியை தான் நான் வைக்கிறேன். 214 கேண்டிடேட் போட்டுக்கிடுவாராங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். விஜயகாந்த் போட்டார், கமல்ஹாசன் நம்பர் 2 ஹீரோ போட முடியல, விஜயகாந்த் நம்பர் 3 ஹீரோ போட்டுட்டாரு. அதைத்தான் நான் சொல்கிறேன். சீமான் ஹீரோவே இல்லை, அவர் கஷ்டப்பட்டு போட்டுறார். நீங்கள்லாம் என்ன பெரிய தமிழன், விஜயகாந்த் 214 போட்டிருக்காரு, தமிழன் போடாண்டாமான்னு சொல்லும்போது அவர் அதே ஒரு சவாலை எடுத்துகிட்டு 214 போட்டுட்டாரு சீமான். ஸோ 214 போடுறதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும், கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணணும், கேண்டிடேட் வரணும். அது பெரிய விஷயம். கமல்ஹாசனால முடியல. இதெல்லாம் சீமானவர்கள் தெரியாதா? சீமானவர்கள் வெளிப்படையாக முதல் ஆளாக சொல்கிறார் இல்லையா, நானும் தம்பி விஜய் சேர்ந்து பயணிப்போம். இப்போ அப்படி சொல்லலையே. விக்கிரவாண்டி எலெக்ஷனில் விஜய் நடுவில் வச்சார். விக்கிரவாண்டி எலெக்ஷனில் விஜய்க்கு என்ன செல்வாக்குங்கிறது சீமானுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் மைக் படத்தை போட்டு 2024 சீமானுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தார் விஜய். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு விக்கிரவாண்டியில் நடுநிலம் பண்ணார். விக்கிரவாண்டி எலெக்ஷன் காலத்தில் கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளுக்கு விஜய் போய் நின்னார். திமுகவுக்கு என்ன பாதிச்சு? ஒன்றும் பாதிக்கலையே திமுகவுக்கு. கமல்ஹாசன் கனிமொழி பிரச்சாரம் இல்லாமல் உதயநிதியை பிரச்சாரம் பண்ணி நான் 55% வாக்கு வருவாங்கன்னாங்க. என்னோட கணக்கையும் மீறி 63% வாக்கு வந்துட்டாங்களே. விஜய்க்கு உண்மையிலே கள்ளக்குறிச்சியில் விஜய் வந்துட்டாரு, தலைவா வந்துட்டீங்கன்னு இது இருக்குது. அதோட எஃபெக்ட் விக்கிரவாண்டியில் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நோட்டாவுக்காவது அதிக ஓட்டு விழுந்திருக்கணுமே. விஜய் இந்த அரசு கள்ளச்சாரை அரசுன்னு சொல்லிட்டாரு, யாருக்கும் அவர் ஆதரவும் கொடுக்கல. அப்போ நம்ம விஜய் ரசிகர்கள்லாம் நோட்டாவுக்கு போட்டு விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்கணுமே. நீங்கள் விஜய் அவர்களை மட்டும் தனித்து பிரித்து பேசுகிற மாதிரி இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளும் திமுகவுக்கு தான் போயிருக்குது, நாம் தமிழருக்கு எதிரான வாக்குகளும் திமுக. விஜய் நான் திருச்சி பேசல, விஜயை பற்றி நான் தெளிவாக இருக்கிறேன். விஜய்க்கு அங்கே ஓட்டு இருந்தால் தானே அது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுக்கு. எடப்பாடிக்கு ஓட்டு இருந்தது, 35% ஓட்டு இருந்தது. விஜய்க்கு ஓட்டு இருக்குங்கிறது கருத்து குருடர்களும் பிராண்டிங் மாஸ்டருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்களும் ஆதாரம் இல்லாமல் சும்மா சொல்லிட்டு திடுறது தான். உடனே நான் ரஜினிகாந்துக்கு ஓட்டு இருந்துன்னு சொன்னதாட்டு என்னை பற்றி வதந்திகளை கிளப்புறாங்க. விஜய் அவர்களுக்கே நான் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் 2004 சிதம்பரத்தில் திருமாவளவன் ஆதரிக்குன்னு நான் சொன்னேன். அவர் தடா பெரியசாமியை அதிமுக பாஜக ஆதரித்து டெபாசிட் இழந்து போனார். ஜெயலலிதா ரஜினிகாந்த் கேண்டிடேட் அங்கே 3வது போனாங்க. நான் திருமாவளவன் ஆதரிக்குன்னு சொன்னேன். இதே ரவீந்திரன் துரைசாமி 2009 தோத்ததும் டாக்டர் ராமதாஸ் சொன்னார், ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்தி ஒன்றும் இல்லைன்னு பிம்பம்னு ரஜினி நாங்கள் காலி பண்ணிட்டோன்னு சொன்னார். இதே டாக்டர் ராமதாஸை 2009 பிற ஜாதிகளை திரட்டி எங்களோட அறிவு ஆற்றலை பயன்படுத்தி அவ்வளோ தொகுதியிலும் தோற்கடிச்சு காட்டணும். இப்போ ரெஸ்டாஸ்பெக்டிவாக சொல்லலை, தோற்கடிக்கு முன்னாடியே வாரப்பத்திரிகளை டிக்ளேர் பண்ணி பேட்டி கொடுத்து நாங்கள் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு பல ஜாதிகளை திரட்டி அவங்க கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்தி இவர் அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், உடையார் சமூகம், கஞ்சம் ரெட்டி சமூகம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு இஷ்யூவாக எடுத்து இங்கே டாக்டர் ராமதாஸை மாறி திமுக அதிமுகவும் ஐயான்னு தாங்கிறதுல பிற ஜாதிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கீழே போகுதுன்னு சொல்லி நாங்கள் இஷ்யூ பேஸ்டாக களத்தில் நின்று அவரை தோக்கடிச்சு காட்டணும். ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்து காட்டியிருக்கிறான். அப்போ இஷ்யூக்கு தான் ஓட்டு, தனிநபர் ரஜினிகாந்துக்கு ஓட்டு இல்லை. 98 ரஜினிகாந்த் திமுக தமாக ஆதரித்து 10% ஓட்டு கீழே போயிட்டு அண்ணன் சிவாஜி பலன் நிரூபிக்காதவர் ஜானகி கூட வந்து ஜானகிக்கு சுமையாக போயிட்டார். 3000-4000 ஓட்டு தான் எடுத்தார். அவர் பலன் நிரூபிக்காதவர் நம்பி ஜானகி அணியும் கீழே போயிட்டு. ஏன் நடிகர் விஜய் அவர் ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தில் உள்ள கோபத்தில் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தார். எங்கன்னா ரஜினிகாந்த் மோடி வந்து பார்த்தார், இவர் மோடியை போய் பார்த்தார். இந்த வித்தியாசம் கூட தெரியல, பட் விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வித்தியாசம். ஓகே, அவர் என்னாச்சு, ஜெயலலிதா 6% வாக்கு அதிகம் தானே பெற்றாங்க. விஜய் வந்து 2026 214 தொகுதியை கேண்டிடேட் போட்டு ஒரு நல்ல இஷ்யூவை சொன்னாருன்னா அவருக்கு வாக்கு பலம் இருக்குது. இதை 39 தொகுதி போட்டு 24 சொல்லியிருக்கணும்.
அரசியல் தன்னம்பிக்கையற்ற மனவலிமற்ற கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்கள் விஜயை காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. இப்போ பலம் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்குங்கிற மாதிரி ஊரை சூறி ஏலம் விட்டாலோ கூவி பேசினாலோ யார் நம்புவா? ஏங்க பவன் கல்யாண் 7% ஓட்டு நிரூபித்தவர். விஜய் எந்த ஊரில் நிரூபிச்சிருக்கிறாரு? 24 நிரூபிச்சிருக்கலாம். அதை அந்த கோழைத்தனமான அரசியல் ஆலோசகர்கள் விஜயை காலி பண்ணிட்டாங்க. என்னமா 26 விஜய் நிரூபிச்சாதான் ஃபோல்ஸு, அல்லது ஆளாளுக்கு வந்து பார்வையற்றோர் யானையை பார்த்த மாதிரி என்ன வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நெறியாளரே நீங்கள் ரஜினிகாந்துக்கு 20% சொல்லிட்டீங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டார். ஏங்க ரஜினிகாந்த் 2004 தோத்து டெபாசிட் போன இடத்துல நாங்கள் ராமதாஸை 2009 எங்கள் சமூக நீதி புரட்சி ஸ்ட்ராட்டஜியில் தோக்கடிச்சு காட்டினாங்க, டிக்ளேர் பண்ணி சொல்லி டாக்டர் ஐயாவை தோக்கடிச்சு காட்டினாங்க, மனிதநீதிங்கிற அடிப்படையில் தோக்கடிச்சு காட்டினாங்கிறத நான் கிளைம் பண்ணக்கூடியவன். ஸோ நான் இது என்னென்னா, விஜயை நான் இன்னைக்கு வந்து எதிராக நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சசிகலா மேயருக்கு நம்ம எதிராக இருந்தோம், ஓப்பனாக சொல்லி தான் எதிராக செயல்பட்டோம். டாக்டர் ராமதாஸுக்கு மனிதநீதிங்க அடிப்படையில் 98 கூட்டணி வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன். அவர் டாக்டர் கலைஞரோட சேர்ந்து என்ன 99 காலி பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கு நம்ம மனிதநீதிங்க அடிப்படையில் அவருக்கு எதிராக நம்ம களமாடுறோம், ஆடுவோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக ஐயா எடப்பாடி பழனிசாமி, மிதுன் பழனிசாமி எல்லாத்துக்குமே தெரியும் ஐயர் நாடாரும் என்ன செய்திட முடியும்னு கேட்டது. ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணி தான் நம்ம விஷயங்களை செய்கிறோம். அதே வேளையில் விஜய்க்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ரஜினி சென்ட்ரிக்காட்டு சிலர் பேசுகிறதும் தவறுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுத்தேன். விஜய் புரிஞ்சுக்கிடணும், உங்கள் காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எதிராட்டே பேசுவானுங்க, உங்களை முகஸ்துதி பண்ணுவானுங்க, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிடாதீங்க. ஒன்று நான் தெளிவாக சொல்கிறேன். தவறான ஆலோசனை சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஆலோசனை சொல்ல ரெடியாக இருக்கீங்களா விஜய் அவர்கள்? நம்ம ஏன் தேவையில்லாமல் ஒருத்தட்ட போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக ஏதாவது முடிவு அண்ணன் சிவாயணிசம் மாதிரி எடுத்தீங்கன்னா சினிமா மார்க்கெட்டே போயிடும். எங்கள் அண்ணன் தப்பான ஹீரோவாக நாங்கள் பார்த்தோம். எம்ஜிஆரோட 72 பெரிய ஆளாக இருந்தான் எங்கள் அண்ணன். ஆனால் 75 எமர்ஜென்சிக்கு பயந்து போனாதும் தேட்டர்லேயே எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் தேட்டருக்கு வெளியே நின்று பாட்டும் பிறந்த தேட்டருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு தடுக்கிறான். நான் அன்னைக்கு எனக்கு 15 வயசு, தேட்டருக்குள்ளே போனான்னா ஆயிரக்கணக்கான நம்ம பங்காளி மாறின்னு போகாத, எமர்ஜென்சியில் அங்கே போயிட்டான்னு தடுக்கிறான். அதே தான் விஜய்க்கும் சொல்லுவேன். நீங்கள் காசுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, திராவிட இயக்கத்துக்கு எதிரான இதை சொல்லிட்டீங்க. எடப்பாடி கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சினிமா மார்க்கெட்டே பிரச்சனை ஆகிடும். நல்லா யோசித்து நீங்களே முடிவெடுங்கிறதான் என்னோட கருத்து. விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி தனிச்சு போட்டிட்டா விஜயும் பலம் நிரூபிக்கலாம். நல்ல இஷ்யூ சொல்லணும், உழைக்கணும், அதால தான் அவர் செய்யலாம். அதை நாம் வந்து இல்லைன்னு சொல்லலை, மறுக்க வரல. அதே வேளையில் சும்மா டகால்ட்டி டுபாக்கூர் மார்க்கெட்டிங் அதை வந்து நம்ம அடிக்க தான் செய்வோம். அதில் நம்ம தயங்க மாட்டோம். அது வந்து உண்மையின் பலம் கொண்டு, தரவுகளின் பலம் கொண்டு நம்ம அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். 2026 தேர்தல் ஆணையம் விஜய்க்கு என்ன வாக்கு பலன்னு சொல்லுதோ அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு போகிறத தவிர வேறு எது கிடையாது. விஜய் வந்து அந்த இடத்துக்குள்ளே சரியான பாதையில் முயற்சி பண்ணணும். தவறானவர்களுடைய ஆலோசனையில் விஜய் வந்து என்ன விமர்சிக்கிறதுக்கு அவங்கள தூண்டி விடுறது வந்து விஜய்க்கு எந்த பலனும் கொடுக்காது. உங்களை என்ன விமர்சனம் பண்ணாங்க? விஜய் தரப்பு நம்மளை திட்டமிட்டு விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ரஜினிகாந்துக்கு ஆள் ரஜினி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இதில் ரஜினி தோத்த இடத்துல ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்திருக்காங்கிறத, இஷ்யூ தான் முக்கியங்கிறத, இண்டிவிஜுவல் முக்கியம் இல்லைங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ரைட் சார், நிறைய ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியானது, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து காளியம்மாளை பற்றி பேசுறது, அது அவரோட வாய்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன சூழலில் வெளிப்படையாக மேடையிலே வந்து சீமான் அவர்கள் ஒப்புக்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் என்னோட கட்சிக்காரி அவ வந்து தான் பேசுகிறாரு, ஒரு மேடை நாகரிகம் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வேணாமா, ஒரு கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தினதா செய்திகள்லாம் வருது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படிலாம் மேடையில் பேசுகிறத? சீமானை பொறுத்தளவில் இந்த மாதிரி தன்மை கொண்ட ஒரு தலைவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். வரவேற்பு இருக்குதா இந்த மாதிரி தலைவருக்கு? அதனால தானே 8% வந்திருக்காரு. வரவேற்பு இல்லாமல் 8% எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, தவிர்த்து இருந்தால் முன்னாடியே வந்துடலாம் இல்லையா 8%? ஓகே, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் வந்து கண்ணியமான ஒரு அரசியல் நோக்கி சொல்கிறீங்க. பட் கடாமுட அரசியலுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கதான் பார்க்குறேன். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.